ஹலோ தமிழ் சொந்தங்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லண்டன் மாமா குட்டி பேசுகிறேன். சொந்தங்களே, இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் லண்டனில் உள்ள ஆர்சனல் ஸ்டேடியத்துக்கு வந்திருக்கிறேன். இது வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ஸ்டேடியம். ஸோ நான் உள்ளுக்கு போகிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இப்போ உள்ளே வந்துட்டேன், ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. நான் உள்ளே போகிறேன், நீங்களும் வாங்க பார்க்கலாம். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஸ்பவுண்டர்ஸ்ன்ற சிலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ விஐபி லாட்ஜுக்குள்ளே வந்திருக்கிறோம். இதில் தான் லண்டனில் உள்ள பணக்காரங்க, வசதியாக்கள் இந்த கேலரியிலேருந்து தான் மேட்சை பார்ப்பாங்க. வாவ், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஃபுட்பால்ண்டா பிடிக்கும். அதுலேயும் இந்த வெள்ளைக்காரன் இருக்கான்ல, அவன் ஒரு படி மேலே போய் கிரேஸாக பார்ப்பான் ஃபுட்பாலை. நாளைக்கு இங்கே ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, ப்ரீமியர் லீக். நாளைக்கு இந்த பக்கமே வர முடியாது, திருவிழா கோலம் பண்ணுறக்கும். அதால் இன்றைக்கு ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டேன். சொந்தங்களே, இங்கே மேட்ச் பார்க்குறதுக்கு குறைஞ்சது 100 பவுண்ட்ஸ். நம்ம ஊர் காசுபடி பார்த்தா அதுக்கு 10,000, அதிலிருந்து பல லட்சம் வரையும் டிக்கெட் மேலே போகுது, விஐபி டிக்கெட். பாருங்க, இங்கே ஃபேமிலியாக குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து ஸ்டேடியத்தை சுற்றி பார்க்க பார்த்துட்ருக்குறாங்க பாருங்கள். வாங்க அடுத்தது செலிப்ரிட்டி லான்ச்சுக்கு போகலாம். இங்கே தான் உலகத்தில் உள்ள அனைத்து செலிப்ரிட்டிஸும் இங்கே இருந்தால் பார்ப்பாங்க. இதுதான் அந்த செலிப்ரிட்டி லான்ச். பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துலேருந்து மேட்ச் பார்க்குறதுக்கு பல லட்சம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாரில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் இங்கேயும் கிடைக்கும். வா, ஃபுல் கலர்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேயர்ன்ற போஸ்டர் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இதால் தான் எல்லா பிளேயரும் கிரவுண்ட்ஸுக்கு வருவாங்க. இப்போ அந்த வழியால் நானும் வாரோன்னு சொன்னால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பிளேயர் விளையாடி முடித்தோடனே இந்த வழியால் தான் அவங்களோட ஷவர் ரூமுக்கு போவாங்க. வாங்க அங்கேயும் போய் பார்க்கலாம். இதுதான் இந்த ஷவர் ரூம். பாருங்கள், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் எல்லாருமே ஒரே நேரத்தில் இங்கே குளிப்பாங்க போல இருக்குது. இதுதாங்க ரெஸ்டிங் ரூம். எல்லா பிளேயரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க ரெடி ஆவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்டர்வியூ ரூமில் இருக்கிறோம். பிளேயர் எல்லாம் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு இங்கே தான் இன்டர்வியூ கொடுப்பாங்க. இதுதான் ஃப்ரெஷ் மீட்டிங் ரூம். இங்கே தான் எல்லா பிளேயர்டையும் மேனேஜர்ஸ் எல்லார்டையும் இன்டர்வியூ எடுப்பாங்க. இதுதான் ஆர்சனல் டீமோட ஆஃபீஸ் ரூம். இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் இதில் வேலை செய்வாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சனல் ஷாப்புக்கு வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு ஃபேன்ஸுக்கு தேவையான எந்த பொருளும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் ஆர்சனல் மியூசியத்துக்குள்ளே போக போகிறோம். சொந்தங்களை இப்போ நான் உள்ளுக்கு வந்துட்டேன் மியூசியத்துக்குள்ளே. இப்போ பாருங்கள், இதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. 1913 தான் இந்த ஸ்டேடியம் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதலாக அவங்க யூஸ் பண்ண பால், கப்ஸ், யூனிஃபார்ம் எல்லாமே இங்கே வச்சுருக்குது. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள்.
சொந்தங்களே பாருங்கள், அந்த நேரமே எவ்வளவு ஹார்டாக பொம்மை பண்ணி ரெடி ஆகிறாங்க கேமுக்கு. சூப்பராக இருக்குல்ல? இதாங்க முதல் வாங்கின கோல்டன் ஷூ. சொந்தங்களே பாருங்கள், இவ்வளோ பெரிய பிளேயர் போட்ட டிஷர்ட்டு எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. சொந்தங்களே இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதை போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.